இந்திய மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர் ஒருவர் இந்திய அணியின் துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிடம் மன்னிப்பு கேட்டார். இந்திய அணியை வரவேற்க மும்பை விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்து மும்பை இந்தியன்ஸ் ரசிகர் ஒருவர் இந்தியன் பிரீமியர் லீக்கின் போது ஆல்ரவுண்டரை தவறாக பயன்படுத்தியதற்காக ஹர்திக் பாண்டியாவிடம் நேரலை டிவியில் மன்னிப்பு கேட்டார். ஜூலை 4ஆம் தேதி பார்படாஸில் இருந்து வீட்டிற்கு வந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு இந்திய அணி மும்பைக்கு புறப்பட்டது. பிரதமருடனான சந்திப்பை முடித்துக் கொண்ட இந்திய அணியினர் இன்று பின்னர் நடைபெறவிருந்த திறந்த பேருந்து அணிவகுப்பிற்காக மும்பைக்கு புறப்பட்டனர். மும்பை விமான நிலையத்தை சுற்றி ரசிகர்கள் திரண்டிருந்தனர். இந்தியன் பிரீமியர் லீக் 2024 சீசனில் ஹர்திக் பாண்டியாவை தவறாக பயன்படுத்தியதற்காக ரசிகர்களில் ஒருவர் உணர்ச்சிவசப்பட்டு மன்னிப்பு கேட்டார். இந்திய அணியை வரவேற்க மும்பை விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரசிகர் இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியின் போது பாண்டியாவை தவறாக பேசியதற்காக நேரலை டிவியில் மன்னிப்பு கேட்டார். இந்தியா டுடேயிடம் பேசிய அந்த ரசிகர் ஹர்திக் பாண்டியாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு மும்பை இந்தியன்ஸ் கேப்டனை குறிவைத்து கொடூரமான விஷயங்களை அவர் ஒருபோதும் சொல்லாமல் இருந்திருக்க விரும்புவதாக கூறினார். ஹர்திக்கின் தலைமையின் கீழ் மும்பை இந்தியன்ஸ் பார்மை இழந்த புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்தது. முதலில் ஹர்திக் பாண்டியாவிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். அவரை ஏன் ட்ரோல் செய்தேன் என்று தெரியவில்லை. கடைசி ஓவர் அற்புதமாக இருந்தது. நான் ஏன் உங்களைப் பற்றி தவறாக சொன்னேன் என்று எனக்கு தெரியாது. அதற்காக மிகவும் வருந்துகிறேன் என்று பெண் ரசிகை நேரலையில் கூறினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 உலகக் கோப்பை 2024 இறுதிப் போட்டியில் பாண்டியாவின் அற்புதமான அதிரடி ஆட்டத்தை ரசிகர் குறிப்பிட்டார். போட்டியின் 17வது ஓவரில் ஹென்ரிச் கிளாசனின் விக்கெட்டை பாண்டியா எடுத்தார். பட்டத்தை வெல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பந்திற்கு குறைவான ரன் தேவைப்பட்டது. கடைசி ஓவரையும் பாண்டியா வீச திரும்பி டேவிட் மில்லரை வெளியேற்றினார். சூரியகுமார் யாதவின் ஒரு சிறந்த கேட்ச் மூலம் இந்தியா 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற உதவியது. மேலும் இதுபோல வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.